ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஃபைனலிஸ்ட்டை ஜட்ஜஸ் மட்டும் தேர்ந்தெடுக்க போகிறது இல்லை, மக்களாகிய நாமளும் தேர்ந்தெடுக்கலாங்க. அப்படி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்க. ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷனை சொல்லாங்க. கிட்டத்தட்ட 20 வாரத்துக்கும் அதிகமா கடந்து போன இந்த ஒரு ஷோல இப்போ கடைசியா 12 கண்டஸ்டன்ஸ் தான் இருக்காங்க. அவங்களுடைய இண்டிவிஜுவலிட்டியும் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் ரொம்பவே சூப்பரா போட்டு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில இப்போ ரீசனா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபினாலே டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்திகா வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த 4 சேர் யார் தான்ப்பா பிடிக்க போறாங்க அப்படின்ற இந்த ஒரு கியூரியாசிட்டி நமக்குள்ளே இருந்துச்சு. ஜட்ஜஸ் ஒருவேளை நமக்கு பிடிக்காதவங்களே யாராச்சும் கொடுத்துருவாங்களா, இல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம ஆடியன்ஸ் டவுன் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இப்போ புதுசா ஒரு ஆப்ஷனும் வச்சிருக்காங்க. அதாவது நீங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபைனலிஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஓட் போட்டு செலக்ட் பண்ண முடியும். அதாவது இப்போ ரீசெண்டாக வச்சிருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போன் மூலியமா மிஸ் கால் கொடுத்தோ இல்ல வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி மெசேஜ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட் பண்ண முடியும். ஸோ அந்த ஓட்டிங் கவுண்ட்ல உங்க கையில தான் முடிவு இருக்கு, நீங்க யாருக்கு ஓட் பண்ண போறீங்க அப்படின்னு. ஜட்ஜஸோட மார்க்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் பட் நீங்க பண்ணக்கூடிய ஓட் வந்து பேஸ் ஆன் பர்சன் மேல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்போது இது ரெண்டுமே கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த தாராளமா சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட நிறைய ரியாலிட்டி ஷோல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்காங்க. பட் இதுலயும் அதே ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா நீங்க நினைக்கிற அந்த ஃபேவரட் பர்சனுக்கு தாராளமா நீங்க 100% ஓட்டு வந்து செலுத்த முடியும்ன்றதுதான் இங்க ஒரு ஹைலைட். உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாருன்ற விஷயம் கிளியரா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த வேலை என்ன, உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு நீங்க ஓட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா மெசேஜ் மூலமா அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு 2 ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆகாது பார்க்கக்கூடிய மக்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸோட பாயிண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓவராலா கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய ஃபேவரட் பர்சன்ஸ் டாப் 4 லிஸ்ட்ல வர்றதுக்கும் டாப் 5ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்துருவாங்க அப்படின்ற விஷயத்துக்கும் ஈஸியா நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாருன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. 1000 தான் இருந்தாலும் என்னுடைய டைட்டில் வின்னர் இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க யாரு நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.